இந்த அற்புதமான விழாவில் என்னை ஒருவராக அழைத்து பேசுவதற்கான வாய்ப்பு தந்தமைக்கு என்னுடைய அன்பான நன்றியை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் மதுரையிலிருந்து வந்திருக்கேன். இந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலிருந்து ஒரு ஆள் வரணுங்கிறதுக்காக என்னை கூப்பிட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் ரொம்ப மதுரை மக்கள் சார்பாக நான் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 4 மாதங்களுக்கு முதல்ல நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப இந்த மாதிரியான ஒரு யோசனையை சொல்லி அதை செய்ய போகிறோம்னு சொன்ன உடனே அதை கேட்டு மகிழ்ந்த நான் போகிற இடங்கள்ல அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த அற்புதமான மேடையில் இன்றைக்கி அமர்ந்திருக்கிற பெருமக்கள் தலைவர் அவர்களுடைய உரை கேட்டோம். அதே போல் நீதி அரசனுடைய அற்புதமான உரையை கேட்டோம். நடிகர் சிவகுமார் அவர்கள் அவரை கட்டுப்படுத்தவே முடியல. உண்மையிலேயே அவ்வளவு செய்தி வச்சிருக்கிறாரு. நீதி அரசர்கள் பேசுகிற போது வந்த தமிழ் பார்த்து நான் வியந்து போனேன். என்ன அப்படின்னா, தமிழ் பேராசிரியர்களே கூட இவ்வளவு மேற்கோள்கள் காட்டுவோமான்னு சொல்ல முடியாது. உண்மையிலே வியப்பான ஒன்று. சில சமயத்தில் எங்கள் சிலபஸில் இல்லை அப்படின்ட்டுருவோம் ஒரே வார்த்தையில். ஆனால் அவர்கள் அதை அற்புதமாக எடுத்து சொல்கிறாங்க. அந்த புறநானூற்று பாட்டெல்லாம் எடுத்து சொல்கிற போது மெய்சில் இருந்ததுன்னு சொன்னால் அது பொய்யே கிடையாது. மேடையில் வந்த பெருமக்கள் அத்தனை பேரையும் நான் மீண்டும் வணங்கி இங்கே இந்த நல்ல விழாவில் இதை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. நான் ஏன் திரும்பி நன்றி சொல்கிறேன் அப்படின்னா, 4 மாதத்துக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு போயிருந்த போது அவர்கள் சொன்ன உடனே நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேடைகளில், தொலைக்காட்சிகளில், அதே மாதிரி போராட்டங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இங்கே வந்திருக்கக்கூடிய டாக்டர் அவர்கள் அவங்க சொன்னாங்க பாருங்க, ஞானசம்பந்தம் அவர்கள், அதே போல் டாக்டர் ஜானகிராமன் அவர்கள், இந்த 2 பேரையும் பார்க்குறப்ப என்ன ஆச்சரியம், போனோம் சம்பாதிச்சோம் பேசாமல் இருந்தோம்னு இருக்க வேண்டியதானே. இன்றைக்கு இவ்வளோ பேரே வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் இதை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்றால், தமிழ் படித்த மற்ற வேலை பார்க்கிற நாமெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. அவங்களுடைய நேரம் எப்படிப்பட்ட நேரம், ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா? ஆனால் அது அவர்கள் என்ன செய்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கு மட்டுமே நம்ம பூமிக்கு வரல. சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே வருதா இருந்தால் பணக்காரர்கள் மட்டும்தான் வருவாங்க. சாதனையாளர்கள் யார் என்ன செய்தார்கள்? இப்போ ஏன் அமெரிக்காவில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் செய்யணும் அப்படின்னு கேட்குறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மால் இருந்தால் நமக்கு சந்தோஷமா தானுங்க இருக்கும். சுந்தர் பிச்சை தமிழன்னு என்ன கைத்தட்டு கைத்தட்டுறான், எங்கள் ஊர் 3வது வீடு மாடியில் பார்த்தேன் அப்படிங்கிறோம். அதே மாதிரி இமெயில் கண்டுபிடிச்ச ராஜபாளையத்துக்காரரு, அடே அப்பா அந்த பையன் எனக்கு தெரியுமே, ஒரு நாள் டீ வாங்க வந்தாரு, உடனே சொல்கிறோம். எதுக்காக? நம்மால் ஒரு ஆள் இருக்கணும். சொன்னாங்க பாருங்க, தமிழ் மேலே என்ன சந்தோஷம், திட்டுனா கூட தமிழில் திட்டு உன்னை முருகன் வாழ வைப்பான். நான் சொல்லலை, அருணகிரிநாதர் சொன்னார், அழகாக சொன்னாங்க. எங்கள் மேடையில் டெல்லி போயிருந்தான் ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல. போய் இறங்கி ராத்திரி 11 மணி இருக்கும். எல்லாம் சரியா இருக்கான்னு கேட்டேன். எல்லாம் சரியா இருக்கு, கொண்டு வந்த அட்ரஸை காணோம்னா ஒருத்தன் என் கூட வந்தவன். அப்படியாவது தான் நம்மளோட வருவாங்க. எங்களுக்கு யாருக்கு ஹிந்தி தெரியாது, அந்த ஏரியாவில் எவனுக்கும் தமிழ் தெரியாது. கொற்ற படியில் உட்கார்ந்துருக்கோம். அப்போ என் கூட வந்த ஒருத்தர் கோபத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருந்தார். நடந்தவர் டெல்லிக்காரர் ஒருத்தர் மேலே தமார் மோதிட்டு, எருமாடு கண் தெரியல அப்படின்னாரு. அவர் கையை பிடிச்சிக்கிட்டாரு. எருமாடா, நீங்க தமிழ்நாடா அப்படின்னு கேட்டாரு. ஆமான்னு சொன்ன உடனே அவர் ஓடி வந்து என்னை பார்த்துட்டு, என்னையா இங்கே உட்காந்துருக்கீங்க, ஒன்றும் இல்லை அட்ரஸ் காணோம், கவலைப்படாதீங்க. உடனே ஓடி போய் லேண்ட்லைனில் ஒரு ஃபோன் பண்ணி அங்கே எல்லாரையும் வரவழைச்சு கார் எடுத்துகிட்டு போய் வெந்நீர் போட்டு கொடுத்து, சாப்பாடு வாங்கி கொடுத்து, 3 நாள் லீவு போட்டு எங்கள் கூட இருந்து டிக்கெட் செக் பண்ணி கையில் பரிசெல்லாம் வாங்கி கொடுத்து கண்கலங்கி இம்புட்டு ஏன் ஜெயிச்சார் தெரியுமா, ஒரு எருமாடு. இவர் இங்கிலீஷில் திட்டி அவர் ஹிந்தியில் திட்டிருந்தாருன்னா போச்சு. ஒரு வார்த்தை ஒரு ஆளை காப்பாத்துது. மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரி மிங்க வாழ வைப்பான், வெய்யவாரணம் போல் கைதான் 20 தலைபத்தும் கத்திரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்து இளஞ்சியமேன்னு சொல்லி அவர் பாடுறாருன்னா அது பூஜை ரூம்ல சொல்றதுக்காக இல்லைங்க. எல்லாரும் அப்படித்தான் நம்புறோம். ஏதோ சாமி பாட்டுனா அங்கே பாடிட்டு பொங்கலை தின்ட்டு போயிடுறது, அப்படி இல்லை. அதுக்காக அப்படி பாட்டு பாடினாங்க சொன்னாங்கல்ல. நீ இந்த என்னை பத்தி பாடுனா ராஜா பாட முடியாது அப்படின்னா உங்க குருநாதரை பாட சொல்லு, அவரும் பாட மாட்டார். அப்புறம் 2 பேரும் ஊரை விட்டு போங்க. 2 பேரும் சொன்ன உடனே போனாங்க. அவன் போய் சொன்னா, என்னை ஊரை விட்டு போய் சொல்றாரு ராஜா. உன்னை குருநாதர் சொன்னார், என்னையும் சொன்னாரா? ஆமா. போறப்ப 2 பேரும் சும்மா போகல,
அங்க இருக்க பெருமாளை போய் பார்த்து, பெருமாளே நாங்க கிளம்புறோம், நீ படுத்திருக்கியா, என் கூட வர்றியா, வர்றீன்னா செய்ய பாயை சுருட்டிட்டு வா, போற இடத்துல படுக்க இடம் இருக்காது. அவர் சுருட்டிட்டு வந்தாராம். இது நடந்தது நடக்கல, நமக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க. கடிகண்டன் போகின்றான் காமர் பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணியுடனே சென்னா புலவன் யான் செல்கின்றேன், நீ முந்தன் பையனாக பாய் சுருட்டிக்கொள். நமக்கு ஒரு பாட்டு கிடைச்சுல்ல, யோசிச்சு பாருங்க. அது கடவுள் வந்தாரு போன ஓரிக்கைன்னு ஒரு இடம் இருக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல. ஒரு நாள் இருக்கை வந்து படுத்திருந்தாராம். மறுநாள் ராஜா போய் கோயில்ல பாக்குறான், பெருமாளை காணோம். ஒடியாந்தான், காலில் விழுந்தான், நீ வரணும், நீ பெருமாளை பார்த்து பெருமாள் சொன்ன, நான் வரணும்னா அவர் வரணும், அவர் வரணுமா, ஏன் ஊரோட வாங்கப்பா. இப்படி வந்த அந்த பெருமாள் படுனா படுத்தார், எந்திரினா எந்திரித்தார். அவர் வடமொழியில பேர் என்ன தெரியுமா? யதோத்காரி. யதோத்காரி சொல்ல வரல, கவலைப்படாதீங்க. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். தமிழ்ல பாருங்க, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். கடவுளை கூட்டு வரக்கூடிய மொழிங்க. சுந்தரா சொற்றமிழால் நம்மை பாடுக. மனோன்மணி சுந்தர பிள்ளை அவர் இந்த மனோன்மணி இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார் சிவபெருமானை பார்த்து. ஆமா, உலகம் எல்லாம் அழுத்திச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப நீ தனியா உட்கார்ந்துருப்பேல, உனக்கு போர் அடிக்காதா அப்படிங்கிறாரு. சிவபெருமான் சொல்றாரு, அப்படி போர் அடிக்குன்னு தெரிஞ்சுதான் திருவாசகத்துல ஒரு 7 கையில் எடுத்து வச்சிருக்கேன், நானா உட்கார்ந்து படிப்பேன். கடவுளையே படிக்க வச்சாள் நம்மாளு. அப்படிப்பட்ட மொழிங்க இது. நல்லா அழகா சொன்னாங்க. எல்லா மொழியும் படிக்கணுங்க. எல்லா மொழியும் படிச்சாதான் நம்ம மொழியோட அருமை தெரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா அத்தை மாமா சித்தப்பா எல்லாரையும் கூப்பிட்டா தான் அம்மா யாருன்னு தெரியும். முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தாயினுடைய அருமை தெரிய வேண்டும் என்றால் இத்தனை பெருமைகள் வேணும், இதுதான் வேணும். அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அப்படி இருக்கிறனுடைய நோக்கம், நான் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் போயிட்டு வருவேன். எங்க போனாலும் சரி மறக்காம போய் நூலகம், அந்த பல்கலைக்கழகம், அதே மாதிரி யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் பார்த்து வருவேன். சொன்னாங்கல்ல, எத்தனை பேர் அங்க நோபல் பரிசு வாங்கினவங்க. இப்ப மினசோட்டா பல்கலைக்கழகம் போயிருந்தேன், 22 பேருங்க வாசல்ல போட்டோ வச்சிருக்காங்க. அந்த 22 பேர் யார் தெரியுமா? அந்த பல்கலைக்கழகத்தில் நோபல் பரிசு வாங்கின பேராசிரியர்கள். நோபல் பரிசு வாங்கின விளையாட்டா வார வாரமா போய் வாங்க முடியும்? இல்ல. அப்படி வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட நின்று போட்டோ எடுக்கிறாங்க. இப்படியான ஆட்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. அந்த பல்கலைக்கழகங்கள் அங்க பாக்குறோம். ஏழு யூனிவர்சிட்டி பத்தி அழகா சொன்னாங்க. ஐயா சொன்னாங்க, ஏழுனுடைய அந்த கல்லறை இங்க இருக்குன்னு சொல்லிட்டு. நான் கனெக்டிகேட்ல அந்த ஏழு யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன். அது என்ன தெரியுங்களா ஆச்சரியம்? அந்த ஏழு துறை சென்னையில நம்மூர் பருத்தியை வாங்கி வியாபாரம் பண்ணி அதுல வந்த காசுல அந்த பல்கலைக்கழகத்தையும் நூலகத்தையும் கட்டியிருக்காப்ல. இருங்க, இன்னொன்னு சொல்றேன், அப்புறம் கேட்டுருங்க. நம்மூர் பருத்தியை வாங்கி அவன் நூலாக்கி இருக்கான். எது? நூலகமா கட்டியிருக்கான். நம்மூர் பருத்தி அங்க நூலாக விளைந்திருக்கிறது. அதான் முக்கியமான விஷயம். இப்ப பல்கலைக்கழகங்கள் நோக்கம் தெரிஞ்சுக்கங்க. ஒரு அளவுக்கு மேல பிள்ளைகளால் படம் கட்டி படிக்க முடியாது. தமிழ் படிக்கிற போது எம்ஏ படிக்கிறோமா, முடிச்ச உடனே பிஹெச்டி படிக்கிறோம்னா ஸ்டைபண்ட் வேணும், உதவித்தொகை வேணும். அந்த உதவித்தொகை பெறுவதற்கு தேர்வு வைப்போம், ஜேஆர்எஃப்னு சொல்லுவோம், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ. அது வந்தாச்சுன்னா ஒரு பேராசிரியர் சம்பளம் அதில் வாங்க முடியும். அதை வாங்கிட்டே படிக்கலாம். இப்ப ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கை இருக்குமானால் முதல்ல ஞாபகம், இங்கிருந்து போகக்கூடிய திறமை மிகுந்த மாணவர்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் இந்த இருக்கையில் இருந்து வருகின்ற பணத்திலிருந்து அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஞாபகம், நம்ம வீட்டு பிள்ளை படிக்க போதுங்க, நம்ம வீட்டு பிள்ளை படிக்கிறதுக்கு நம்ம பணம் கொடுக்க போறோம். அது மட்டும் இல்ல, ஒரு தமிழாசிரியர் அவங்க சொன்னாங்களே, ஆண்டரவிந்த் அவங்க அடங்கிய கொள்கை சார்ந்தோர்னு, அது மாதிரி மிகச்சிறந்த ஒரு பேரறிஞர் அங்க இருக்க முடியும். அந்த பேரறிஞர் தமிழ்ல எல்லாம் செய்யலாம். ஏ.கே. ராமன் சொன்னாங்க, அவர்கள் தாங்க சங்க இலக்கியத்தை மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. மொழிபெயர்த்து கொடுத்து ஆங்கிலேயர்கள் மற்றவர்களும் அசந்து போனா. அப்படியே இப்படியெல்லாம் மொழியில உண்டா, இப்படிலாம் பாட்டு உண்டா? ஒரு சொல்றா, இந்த ஊர்ல எல்லாரும் தூக்கிட்டாங்க, இந்த காற்று உறங்குது, மண் உறங்குது, எல்லாரும் உறங்கிட்டாங்க. ஊருக்கு வெளியில ஒரு ஆட்டு கூட்டம் இருக்குது. அங்க அந்த ஆட்டையர் என்ன பண்றாருன்னா இரவு முழுக்க முழிச்சிருக்காரு. வெளியில ஒரு ஓனாய், ஒரு நரி ஊழையிடுது. இந்த பக்கம் இவர் பதிலுக்கு சத்தம் கொடுக்கிறாரு. இது மட்டும் என் காதல கேட்குது. ஆனா நான் முழிச்சிருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? என்னை விட்டு பிரிந்து போன தலைவன் இன்னும் வரவில்லை என்று சொல்லி பின்னாடி கண்ணாசை எழுதினாரு, பூ உறங்குது, பொழுதும் உறங்குது, நான் உறங்கவில்லைன்னு. இந்த ஏக்கத்தை பாட்டு வரிய மொழிபெயர்த்து கொடுத்த போது அசத்து போனாங்க அப்படியே. ஏன்னா காதல் என்பது உங்க ஊர் காதல், எங்க ஊர் காதலுங்க, நம்ம ஊர் காதல் தான். எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்த உடனே அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, இப்படி எல்லாம் இருக்கா? நம்ம ஆட்கள் எத்தனை விஷயங்களை கையில வச்சிருந்தாங்க பாருங்க. பக்தி மொழி மட்டும் இல்லைங்க, மென்மையான மொழி. நான் சொன்ன உடனே உங்களால் சிரிக்க முடியும். அது தமிழ்ல மட்டும்தான் உண்டுன்னு நான் நினைக்கிறேன். சில மொழியில ஜோக் சொன்னா நாளைக்கு தான் சிரிப்பாங்களாம். ஏன்னா புரிஞ்சு தொலையாதான். சொன்ன உடனே சிரிக்க வைக்க முடியும். நான் சொல்றேன், நான் உண்மையிலே சொல்றேன்,
என்னுடைய இனிய நண்பர் கமலஹாசன் அவர்கள் நானும் பேசிட்டு இருக்கப்ப அடிக்கடி சொல்றது உண்டு, யார் வந்து ஒரே வார்த்தையில சிரிக்க வைக்க முடியும் நாங்கள் நான் பேசிட்டு இருந்தோம். நான் ஒரு படத்தில் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், ஊட்டி வரை வருவன்னு ஒரு படம் வந்தது. அதுல நாகேஷ் வந்து டாக்டரா இருப்பாருங்க. அவர்கிட்ட ஒருத்த வந்து, நான் உங்க பழைய பேஷண்ட் அப்படிமா, இருக்க முடியாது அப்படிம்பாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப எப்படி சிரிச்சீங்க நீங்க? ஏன்னா ஒண்ணு அவங்க எல்லாம் செத்து போயிருப்பாங்க, இல்லைன்னா அவன் என்கிட்ட திருப்பி வர மாட்டான். இந்த இருக்க முடியாதுங்கிற உறுதிக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு தெரியுங்களா? இவ்வளவு அழகான மொழி சொன்னாங்கல்ல. ஐராவத மகாராஜன் பற்றி சொன்னாங்க பாருங்க. அவர் எழுதின ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்க இருந்த எல்லிஸ் என்கின்ற ஒரு துறை, 2 எல்லிஸ் இருந்தாங்க. மதுரையில் எல்லிஸ் நகர்னு ஒன்று இருக்கு. அந்த எல்லிஸ் பின்னாடி வந்தவர். இங்க இருந்த எல்லிஸ் இந்த 10 கிணறு சொல்றீங்க இல்லையா, இந்த 10 கிணறு தோண்டி சென்னையில குடிநீர் பஞ்சத்தை மாற்றினாள். அது மட்டும் இல்லைங்க, அந்த மனுஷன் ஒரு வேலை தெரியுமா, அந்த 10 கிணறுகள்ல எல்லாத்துலயும் வான் சிறப்பு அதிகாரத்தை பதிஞ்சு வச்சாங்க. அந்த ஆளு யாரு? திருக்குறளுடைய அருமை தெரிஞ்சு வான் சிறப்பு அதிகாரத்தை பதிஞ்சு வச்சான். இன்னைக்கும் கூட அதுல ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறோட அதுல அந்த இது இருக்கு, அப்படியே பெரியபாளையத்தம்மன் கோயில் இருக்குன்னு சொல்றாங்க. இது என்னன்னு எனக்கு தெரியல. இதை மேல்நாட்டுக்காரன் தெரிஞ்சுக்கிட்டான். அது மட்டும் இல்ல, திருவள்ளுவருக்கு தங்க காசு உருவம் பதித்த ஒரு நாணயத்தை வெளியிட்டவன் யாரு என்று கேட்டால் அந்த எல்லிசன் துறைதான். அப்ப பாருங்க, ஏன் மேல்நாட்டில் வைக்கிறாங்க, மேல்நாட்டில் வைக்கிறாங்க. மேல்நாட்டுக்காரன் சொன்னா தானே நம்புறோம். நம்ம வேலைன்னு வந்த வெள்ளைக்காரன் உள்ளூர்ல வச்சா அப்படித்தான் ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. இப்ப வெளிநாட்டுக்காரன் மதிக்கணும்னு சொல்லுங்க. திருவாசகத்தை மொழிபெயர்த்த போப் சொல்றாரு, ஜி போப் சொல்றாரு. ஒரு இடத்துல எழுதிட்டே வராரு, கண்ணீர் சிந்துறாரு அப்படியே. அது அவருடைய அந்த கடிதத்தில் பெற்றது. அந்த கடிதத்தை அப்படியே போஸ்ட் பண்றாரு. அதை வாங்கினவர் பார்த்துட்டு, அடடே அந்த பேனாறு எழுதுற இடத்துல கண்ணீர் சிந்திருக்கே அப்படின்னு பார்த்த போது அது என்ன தெரியுங்களா, ஒருவேளை நான் அடுத்த தடவை பிறந்தா, பிறப்புல எனக்கு நம்பிக்கை இருக்குது, பிறந்தா தமிழ்நாட்டில் பிறக்கணும். ஏன் தெரியுமா, திருவாசகத்தை தமிழில் படிப்பதற்காக நான் தமிழனாக பிறக்க வேண்டும்னா நம்ம என்ன படிச்சுட்டோம் யோசிச்சு பாருங்க. வெளிநாட்டுக்காரர்கள் கால் வல்ல என்ன ஒப்பளக்கணும் பற்றி நமக்கு தெரியாது. நாம் சொல்லிட்டு இருந்தோம். இன்னும் சொல்ல போனா விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொன்ன உடனே நம்ம ஆளுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்ப அறிவாளியா தான் இருப்பாரு. ஏன்னா அதை அங்க ஒரு ஆள் சொல்ல வேண்டியிருக்கு. இது என்ன செய்ய முடியும்? இங்க நினைவு வச்சுக்கோங்க, அந்த படிக்க போற பிள்ளைகள், அது மட்டும் இல்ல அது மொழிபெயர்க்கப்படுகிற முறை, இவ்வளவு நமக்கு வேணும். இதுக்காக அவங்க என்ன ஒண்ணும் கேட்கலையே. இந்த பணத்தை உண்மையில் நினைச்சா அவர்களால் செய்ய முடியாதா? முடியுங்க. ஏன் சொல்றாங்க தெரியுமா? ராஜராஜ சோழன் அந்த கோயிலை கட்டின போது அவன் கஜானாவில் இருந்து அவ்வளவு கட்டிருக்க முடியும். அவன் சொன்னா வீட்டுக்கு ஒரு ஆள் ஒரு பணம் கொடு அப்படின்னா. எதுக்காக தெரியுமா? நாளைக்கு அந்த கோபுரத்தை பாக்குறப்ப இந்த கோபுரத்துல ஏங்காசும் இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அப்பதான் அது சரியா இருக்கும். அதுக்கு தான் பெருமை. இந்த ஹார்வர்ட் நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட அவங்க சொன்னாங்க பாருங்க, தொகை எவ்வளவு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர் அப்படின்னாரு பாரதியார். நீதி மிகுந்தவர் பொற்குவைதாரீர். எல்லாம் முடியலையா, ஒண்ணும் இல்லையா, நல்லா இருக்கு ஒரு வார்த்தை சொல்லு போதும். நல்லா நல்லா செய்றீங்களாமே, பிரமாதம், ரொம்ப நன்றி, பிரமாதம், அதே மாதிரி செய்யுங்க, இது கூட போதுங்கிறேன். ஏன்னா நல்ல வார்த்தை கேட்கறதுக்காக இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கிறப்ப நம்ம இருக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நடக்கிற போது நாம் இருக்கிறோம். நம்மளால முடிஞ்சதுன்னா கொடுக்க முடியும். மனசு தாங்க வேணும். கொடை என்பது என்ன தெரியுங்களா? அவன் சொன்னா செல்வம்னா என்ன தெரியுங்களா? செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னா. குமரகுருபரன் பணம் ஒன்றும் இல்லைங்க. பெரிய பணக்காரர்கள் இருப்பாங்க, கொடுத்துருவாங்க. யார் சொன்னா? ஒரு பணக்காரர் வீட்டில் ஷேர் போட்டு பார்த்துருந்தாரு. அந்த பக்கமும் ஒருத்தர் போன ஒரு பிச்சைக்காரன் வீட்டையும் பார்த்தா அவரையும் பார்த்தா கும்பிட்டா, ஐயா ஒரு 1 ரூபா கொடுங்க. இல்ல. கொஞ்சம் சோறு போடுங்க. கிடையாது. ஒரு கிழிஞ்ச வெயிட் இருந்தா கொடுங்க. இல்ல. அப்ப வாங்கியா பிச்சை எடுப்போம் அப்படின்னு இருக்கா. நான் கேட்கிற எதுவுமே உன்கிட்ட கிடையாது. நீ எதுக்கு சேர் போட்டு அங்க உட்காந்துருக்க? 2 பேரும் ஒண்ணு தானே. நான் இல்ல தெருவில் அலையிறேன், நீ வச்சிருக்க கொடுக்க மாட்டேன். எதுக்காக? மனசு என்பது அதுதானங்க. அதெல்லாம் சொன்னா ஈதல் இசைப்பட வாழ்தல். நீ இப்ப உடம்புக்கு சாப்பாடு கொடுக்குற, உடம்புக்கு திரவியம் பூசிக்கிற, உடம்புக்கு எல்லாம் கொடுக்குற, உயிருக்கு என்ன கொடுத்த? உயிருக்கு என்ன கொடுத்தா நான் பாலிசி போட்டேன்னு சொல்லப்படாது. 10 லட்சம் ரூபாய்க்கு எல்ஐசி அது இல்ல. திருவள்ளுவருக்கு தெரியாதா? அவர் சொன்ன பாலிசி தெரியுமா? நீ உயிருக்கு செய்ய வேண்டியது தெரியுமா? நீ புகழை சேர்த்துக்கொள். ஒரு மனித திருவள்ளுவர் யாரும் தெரியாதுங்க. அவர் தாடி வச்சிருந்தாலும் மொட்டை எடுத்திருந்தா தெரியாது நமக்கு. மழித்தலும் நீட்டலும் மழித்தலும் வேண்டான்னு சொன்னார் அவர். ஆனா படம் போட்டு வச்சிருக்கலாம், இருக்கட்டும் பரவாயில்ல. அவர் பார்க்கிறோம், அவர் யார் தெரியாது. ஆனா அவர் புகழால் நிற்கிறார். நாம எப்படி என்ன செய்யணும்? உயிருக்கு புகழ் என்ற ஒன்றை கொடுக்கணுங்க.
அதான் ஈத இசை அது வல்லது ஊதியம் இல்லை. ஊதியம்ங்கிற சொல்ல நீங்க சொல்றோம்ல, ஊதிய உயர்வு ஊதிய உயர்வு சண்டை போடுறோமே, இந்த சொல்ல எங்க இருக்குறீங்க? திருக்குறள்ல இருக்கு. படிச்சா தானே வரும். என்ன பண்ண முடியும்? ஒரு 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 மேடையில் பேச போனேன். என் கூட வந்த ஒருத்தர், நான் ஒரு திருக்குறள் பேசிட்டு நீங்க பேசுறீங்களான்னாரு. பேசுங்கன்ட்டேன். அவர் அந்த திருக்குறளை படுத்தின பாட்டு பாருங்க. அதுல அவர் என்கிட்ட வந்து சொல்றாரு, திருக்குறள் இந்த 3வது வரி வரவே மாட்டேங்குது அப்படின்னாரு. நான் அப்புறம் அவர் திருக்குறள் 3வது வரி கிடையாதா கிடையவே கிடையாதா ஒரு வயலும் சொல்லல அப்படிங்கிறாரு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு. இந்த குறளுக்கு அவர் பட்ட பாடு உழுதுண்டு தொழுதுண்டு பழுதுண்டு உழுது பயிரிட்டாருங்க. அப்புறம் நான் சொன்னேன், விட்டுருங்க, திருவள்ளுவர் விட்டுருங்க, வேண்டாம், ஒன்றும் இல்லை. ஏன்னா அவரே இந்த 7 சொல்லதான் எழுதியிருக்கிறாரு. இருக்கட்டும், வச்சுக்கங்க. அப்ப பாருங்க, நான் வந்துட்டேம்மா. நான் அவங்ககிட்ட முதல்ல அந்த லெட்டரை வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். உள்ள வர்றப்பயே அதை கையில வாங்கிட்டு வந்துருவோம், எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன். இது என்ன பண்ண முடியும்? பட்டிமன்றத்தில் 1.5 மணி நேரம் பேசுறாள், இப்படி விட்டோம்னா அப்படித்தான். இன்னைக்கு நம்ம அன்பு சிவகுமார் தூங்குவார் நினைக்கிறீங்களா? நைட்ல எம்புட்டு பாட்டு வச்சிருக்காரு அவரு. ஆச்சரியம் பாருங்க, பாட்டுக்கான பொருள் சொல்லி பின்னாடி பாட்டு சொன்னாருங்க. உண்மையிலே நான் ரொம்ப வியந்தேன். பாட்டுக்கான பொருள், ஏன்னா முதல்ல பாட்டு சொல்லிட்டோம்னா புரியாது, போயிட்டு வந்துருச்சு. முதல்ல பொருள் சொன்னாரு, அந்த பொருளை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டே வந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. இது எதுக்காகனா தமிழோட பெருமையை சொல்றோம். அது மட்டும் இல்ல, ஒரு சடை பொருள் இல்லைன்னா நிச்சயமாக கம்பன் கிடையாதுங்க. அது குலோத்துங்க சோழன் காலத்துல தான் கம்பன் இருந்தான். ஆனா குலோத்துங்க சோழன் கொடுத்ததாக தெரியாது. சடைய பொருள் அடையான் நெடுங்கதவும் அஞ்சேல் என்று சொல்லும் உடையான் சடையப்படுவோம். அந்த ஒரு நன்றிக்காக 1000 பாட்டுக்கு ஒருக்க சடையப்பொருளுடைய பேரை வச்ச கம்பன். அப்படி வள்ளல்கள் இருக்கணும். பாரதியை கூட ஆதரிக்க இல்லாம தானுங்க போயிட்டாரு அவரு. நினைச்சு பாருங்க, 39 வயது. அந்த அது நமக்கு நினைச்சு பார்த்தாலே வேதனையா இருக்கு. அப்படி விட்டு விடக்கூடாது. பாரதியை போன்றவர்கள் போயிடக்கூடாது. நல்லவர்கள் வர வேண்டும். எல்லாம் செய்யணும்னு சொன்னா பொருளை வைத்துக் கொண்டு அந்த பொருளை நம்ம போறப்போ ஞாபகம், ஒரு பணக்காரர் இறந்து போனா அவர் எதையும் கொண்டு போக முடியாது. கரெக்டா சொல்லுவாங்க, ஐயா பாத்துங்க, மோதிரம் இது இருக்கா பாத்துங்க, முடியுமா போட்டுக்கலாம், ரைட் போயிட்டு வாங்க அப்படிப்போம். ஏன்னா மறந்துட்டு கூட மோதிரத்தை விட்டுட்டோம்னு சொன்னா போறதுக்குள்ள 3 பேர் தோண்டிருப்பாங்க. அதை ஒரு பணக்காரர் இருந்து கொண்டு போக முடியாது. ஆனால் ஒரு அறிவாளி, ஒரு மருத்துவர், ஒரு இசை மேதை, ஒரு ஞானி, எல்லாரும் அவங்க இறந்துட்டா என்ன சொல்றது தெரியுமா? அந்த அத்தனை பேருக்கு ஆபரேஷன் பண்ண விரல் அவரோட பயிற்சியா, அந்த குரல் அவரோட பயிற்சியடா. கலை, இலக்கியம், கல்வி எல்லாம் மறைஞ்சு போகும். அதுக்காக என்ன சொல்றோம்? இருக்கிற காலத்தில் நிலையில்லாத இதை வைத்துக் கொண்டு நிலையான செயல்களை செய்வோம். இவர்கள் வரலாற்றில் இடம்பெறுவார்கள், நாமும் பெற வேண்டும் நம்முடைய பொருள்களால் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.